ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நாம் இன்று சிறப்பு நேர்காணலிலே இணைந்திருக்கின்றோம். மவுண்ட் ரீட் தமிழ் கல்வி நிலையத்தின் சார்பிலே 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் HSC பாடநெறியிலே தமிழை ஒரு பாடமாக எடுத்து பேண்ட் 6 என்ற அதிதிறமை சித்தி பெற்ற காருண்யா சுதாகரன் மற்றும் ஜனனி விஜயசங்கர் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் காருண்யா, வணக்கம் ஜனனி. வணக்கம். முதலில் காருண்யா, நீங்கள் சொல்லுங்கள், தமிழை நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக மவுண்ட் ரீட் தமிழ் கல்வி நிலையத்திலே கல்வி பயில்கின்றீர்கள்? நான் கடந்த 13 வருடங்களாக மவுண்ட் ரீட் தமிழ் பாடசாலையில் கல்வி கற்று வந்தேன். அப்படி என்றால் ஆரம்பத்திலிருந்தே, அதாவது ஆரம்ப கல்வியிலிருந்தே அங்கே பயின்று வருகிறீர்கள் இல்லையா? உங்களுக்கு ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் ஆரம்பத்திலிருந்து எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் எனது ஆசிரியர்கள் என்னை உறவினர்களுடன் உரையாடுவதற்கு தமிழ் படிக்க சொன்னார்கள். ஆனால் போக போக என்னை தமிழை ஒரு முக்கியமாக எடுத்துக்கொண்டு உயர்தர பரீட்சை நோக்கி படிப்பதற்கு அவர்கள் என்னை ஊக்கமளித்து வந்தார்கள். குறிப்பாக நான் கடந்த 6 வருடங்களாக திரு ரங்கநாதன் ஆசிரியரிடமும் திருமதி செல்வராஜி ரங்கநாதன் அவர்களிடமும் நான் கல்வி கற்று வருகின்றேன். ஜனனி, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது தமிழை ஒரு பாடமாக படிப்பதோடு நீங்கள் மற்ற பாடங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சவாலை எப்படி சமாளித்தீர்கள்? நான் நேரம் அட்டவணை தயாரித்து அதை பொறுத்து எனது நேரத்தை நான் கையாண்டேன். அதாவது பிரதான பாடசாலையில் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு 6 பாடங்களையும் சேர்த்து இத்தோடு தமிழையும் நான் கையாள வேண்டி இருப்பதனால் இந்த நேர அட்டவணை எனக்கு உதவியது. இத்தோடு சில வேளை நான் பிரதான பாடசாலையிலே வீட்டு வேலையை முடித்துவிட்டால் வீட்டிற்கு வந்து தமிழ் பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் கிடைப்பதனால் அதையும் நான் பின்பற்றினேன். அருமை. நீங்கள் எவ்வளவு காலமாக மவுண்ட் ரீட் தமிழ் பாடசாலையிலே தமிழ் கல்வி நிலையத்திலே கல்வி பயில்கின்றீர்கள்? நான் 5ஆம் ஆண்டிலிருந்து மவுண்ட் ரீட் தமிழ் பாடசாலையில் கல்வி கற்று வருகிறேன். காருண்யா, இந்த உயர்தரத்திலே தமிழை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படி உங்களுக்கு வந்தது? இளம் வயதில் இருந்த எனது பெற்றோர்கள் என்னை தமிழில் கதைப்பதற்கும் உரையாடுவதற்கும் ஊக்கமளித்தார்கள். எனது வீட்டில் தமிழர்கள் விழுமியங்கள் பாரம்பரியம் தொடர்பான அறிவை எனது பெற்றோர்கள் புகுத்தி வந்ததால் எனக்கு தமிழ் மீதும் எனது மொழி மீதும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பிறகு எனது கொரோனா காலத்தில் எனது பாடசாலையில் உயர்தர பரீட்சைக்கு ஒரு வகுப்பு திறந்தது. அதற்கு பிறகு தான் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்று கூறுவதைப் போல் நான் அந்த வாய்ப்பினை ஏற்றுக்கொண்டு நான் உயர்தர பரீட்சையை நோக்கி நான் படிக்க தொடங்கினேன். அருமை. ஜனனி, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் பொழுது உயர்தரத்திலும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததா உங்களுக்கு? தொடக்கத்தில் அப்படி நான் யோசிக்கவில்லை. முதலில் தமிழை நான் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழின் கலாச்சாரங்கள், விழுமியங்கள் மற்றும் பண்பாட்டை பற்றி அறிந்து கொண்டு தமிழ் மக்களுடன் பழக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ் பாடசாலையில் நான் முதலில் இணைந்தேன். அதற்கு பின்புதான் HSCயிலும் நாம் தமிழ் பாடத்தை எடுக்கலாம் என்றதை பற்றி நான் தெரிந்து கொண்டதற்கு பிறகும் எனது ஆசிரியர்கள் என்னை ஊக்குவித்ததற்கு பிறகும் நான் தமிழை தெரிவு செய்தேன் ஒரு பாடமாக. அருமை. காருண்யா, சொல்லுங்கள், நீங்கள் முன்னர் தமிழை ஒரு பாடமாக பயின்ற மாணவர்களிடம் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறீர்களா? கடந்த வருடம் ஒரு மாணவர் மட்டும்தான் எனது பாடசாலை இருந்து உயர்தர பரீட்சையை நோக்கி தமிழ் பாடத்தை எடுத்தார். அவரிடம் கேட்ட பொழுது எவ்வாறு வாய்மொழி தொடர்பாடல் பாடத்தில் சிறப்பாக செய்வது மற்றும் காட்டல் கிரகித்தல் ஆகிய பாடங்களில் எவ்வாறு திறமையாக செய்யலாம் என்ற சிறப்பான அறிவுரைகளை கூறினார். அத்தோடு எனது ஆய்வினை சிறப்பாக செய்வதற்கு வழிகாட்டினார்.
ஜனனி, நீங்கள் அப்படி யாரிடமாவது பேசியிருந்தீர்களா? அதாவது அண்ணா, ஆமாம். அக்காமாருடன். ம்ஹ்ம். அவர்களுடைய ஆலோசனை என்பது எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவியா இருந்தது? அவர் நான் நேரத்தை எவ்வாறு எவ்வாறு கையாள வேண்டும் என்பதிலிருந்து வாய்மொழி தொடர்பாடலில் எந்த விதமான கேள்விகளை கேட்பார்கள் மற்றும் எவ்விதத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும், எவ்வாறு நாம் அவர்களை பார்த்து கொண்டே பேச வேண்டும், அவர்களை ஈர்க்கும் வகையில் உரையாட வேண்டும் என்ற சில சில ஆலோசனைகளை கூறுவதுடன் நமது எழுத்திலும் எவ்வாறு நம்மை இன்னும் சிறந்து விளங்க வைக்கலாம் என்ற பின்னூட்டல்களையும் அவர் தந்தார். இது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ம்ஹ்ம். காருண்யா, உங்களுக்கு எப்படியான ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைத்தது? இப்படித்தான் பரீட்சையை அணுக வேண்டும் அல்லது இந்த தமிழ் பாடநெறியை நீங்கள் பயில வேண்டும் என்று யார் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்திருந்தார்கள்? மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவதைப் போல் எனது பெற்றோர்களும் எனது ஆசிரியர்களும் தான் முதன்மையாக எனக்கு சிறந்த ஆலோசனைகளை கொடுத்தார்கள். எனது ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது திரு ரங்கநாதன் ஆசிரியர், திருமதி செல்வராஜி ஆசிரியர் மற்றும் திருமதி ரதி ஆசிரியர் மூவரும் தான் எனக்கு எவ்வாறு பரீட்சையை நோக்கி படிப்பது மற்றும் எந்த மாதிரியான கல்விகள் கற்பார்கள் மற்றும் எப்படி எனது எழுத்தாக்கத்தை மேம்படுத்துவது ஆகிய முக்கிய ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அத்தோடு எனது பெற்றோர்களும் எனக்கு எந்த விதமான உதவி கற்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் செய்து கொடுத்தார்கள். ஜனனி, உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் என்பது மறக்க முடியாத ஆலோசனைகள், அவற்றிலிருந்து ஏதாவது ஒன்றை உங்களால் ஞாபகப்படுத்த முடிகிறதா? எனக்கு மிகவும் உதவியாக இருந்த ஒன்று, ரங்கநாதன் ஆசிரியர் என்னை ஒரு எழுத்தாக்கத்தை எழுதுவதற்கு முன்பு அதற்கான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று கூறிய ஒரு முக்கிய ஆலோசனை தான். அதாவது இதனை செய்வதன் மூலம் நான் எந்த விதமான குறிப்புகளை முன்வைக்கப் போகின்றேன் என்பதை நான் முன்பே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தொடக்கத்தையும் முடிவையும் கட்டுரைகளிலோ அறிக்கைகளிலோ அமைக்க முடிந்தது. இத்தோடு ஒரு முழுமையான ஆக்கத்தை என்னால் சமர்ப்பிக்க முடிந்தது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஆலோசனை என்றுதான் நான் கூறுவேன். கண்டிப்பாக. காருண்யா, இந்த HSC தமிழ் பாடநெறிக்காக நீங்கள் எவ்வளவு மாத உழைப்பை போட்டீர்கள்? அதாவது இந்த பரீட்சைக்கு நீங்கள் தயார்படுத்துவது என்பது எவ்வளவு மாதங்கள் உங்களுடைய உழைப்பாக இருந்தது? நான் கூறுவேன், கடந்த ஓரிரு ஆண்டுகள் உழைப்பாக இருந்தது. ஏனெனில் எனது ஆசிரியர்கள் தொடக்க காலத்தில் இருந்தே என்னை கட்டுரைகள் எழுதுங்கோ, வாசியுங்கோ ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் எனக்கு இது எவ்வளவு முக்கியம் என்று தெரியவில்லை. ஆனால் போக போக எனது பரீட்சைகள் நெருங்கி வரும் பொழுதுதான் நான் அந்த காலத்தில் இருந்தே கட்டுரைகள் எழுதினது எனது நன்மைக்கு என்று அறிந்து கொண்டேன். அத்தோடு எனது ஆசிரியர்கள் பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவது ஆகிய சிறப்பு வாய்ப்புகளை வழங்கியமையால் என்னால் எனது திறன்களை வாய்மொழி தொடர்பாடலுக்கு எனது திறன்களை வளர்ப்பதற்கும் எனது கேட்டல் கிரகத்தில் ஆகிய பாடங்களை சிறப்பாக செய்வதற்கும் எனது ஆசிரியர்கள் அன்றைய காலத்தில் இருந்து எனக்கு வழிகாட்டி வந்தார்கள். ஜனனி, நீங்கள் இந்த HSC தமிழ் பாடநெறியிலே உங்களுடைய ஆய்வை எடுத்த பொழுது அந்த ஆய்வின் வழியாக பரீட்சை நோக்கம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கைக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்காலத்திலே பயன்படும் என்ற ரீதியிலோ ஏதாவது ஒரு குறிப்போ அல்லது தகவலோ அல்லது செய்தியோ உங்களுக்கு கிடைத்ததா இந்த ஆய்வின் வழியாக? கண்டிப்பாக கிடைத்தது. என்னுடைய ஆய்வின் தலைப்பு தமிழரின் உணவு பழக்க வழக்கங்களாக இருப்பதனால் இது நமது வாழ்வியலுக்கு மிகவும் தொடர்பு கொண்ட ஒரு விடயம். அதாவது நாம் தற்போது உலகமயமாக்கலின் காரணமாகவும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் ஆதிக்கத்தின் காரணமாகவும் தற்போது துரித உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் தமிழரின் கலாச்சாரத்திற்குள் புகுந்துள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
இதனால் நமது வாழ்வியலுக்கு பல தாக்கங்களும் ஏற்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதாவது இப்போது துரித உணவுகளை உண்பதனால் மாரடைப்பு போன்ற இதய குழலிய நோய்களும் மக்கள் சந்திக்கின்றார்கள் என்பது இதில் எனக்கு ஒரு புலப்பட்ட ஒரு செய்தி. இதனால் நமது உணவு பழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நான் அறிந்தது. அருமை. காருண்யா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படியாக ஏதாவது தகவல்கள் எதிர்காலத்திலே இது எல்லாம் எனக்கு உதவியாக இருக்கும், அல்லது நான் அறிந்து கொண்ட ஒரு புதிய செய்தி என்று உங்களுடைய ஆய்வின் வழியாக ஏதாவது கிடைத்ததா? நான் திருக்குறள் கூறும் மருத்துவ கருத்துகள் என்ற தலைப்பில் எனது ஆய்வினை மேற்கொண்டேன். நான் இந்த ஆய்வினை செய்வதன் மூலம் நான் எந்தெந்த இலக்கிய நூல்களில் மருத்துவ கருத்துகள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை நான் அறிந்து கொண்டேன். உதாரணமாக நான் திருக்குறள் மட்டுமல்லாமல் ஆசாரக்கோவை, ஏலாதி, திரிகடுகம் ஆகிய நூல்களில் எந்த விதமான மருத்துவ கருத்துகள் இருக்கின்றன என்பதை நான் அறிந்து கொண்டேன். திருக்குறளில் உதாரணமாக வாதம், பித்தம், கபம் என்பதன் அளவுகள் அதிகமானாலோ குறைந்தாலோ நோய் ஏற்படுகின்றது என்பதை நான் அறிந்து கொண்டேன். இதை மிகுனம் குறையினம் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்ற குறள் மூலம் அறிந்து கொண்டேன். அத்தோடு இன்றைய காலத்தில் கடைபிடிக்கக்கூடிய முக்கிய கருத்துகளையும் நான் திருக்குறள் மூலம் அறிந்து கொண்டேன். உதாரணமாக நாங்கள் முன் உண்ட உணவு சமநிலை அடைந்த பிறகு நாங்கள் அடுத்த தடவை அளவாக உண்ண வேண்டும் என்பதை மருந்தென வேண்டாவம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் என்ற குறள் மூலம் அறிந்து கொண்டேன். அருமை. நீங்கள் இருவருமே இந்த பரீட்சை எடுத்து இவ்வளவு காலம் சென்ற பிறகும் மறக்க முடியாமல் அவ்வளவு குறிப்புகளையும் ஞாபகம் வைத்து இயல்பாக பேசுகிறீர்கள். அதுவே உங்களுடைய அந்த தரத்தினுடைய சிறப்பை காட்டுகின்றது. அருமை அருமை. ஜனனி, எதிர்காலத்திலே தமிழை HSCயிலே படிக்க போகின்ற தம்பி தங்கைகளுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? ஏன் தமிழை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழ் நமது தாய்மொழி. அதனை நாம் பாடமாக எடுக்கும் போது அதன் கலாச்சாரம், விழுமியம் என்பதை பற்றி கற்றுக்கொள்வதோடு அதை பழகவும் முடிகின்றது என்பது நாம் மறக்க முடியாத ஒரு செய்தி. இதனால் நாம் இதை ஒரு பாடமாக எடுக்கும் போது தமிழை வாசிக்க, எழுத மற்றும் உரையாட கற்று மேலும் பயிற்சி பெறுகின்றோம். இத்தோடு தமிழை நாம் பொதுவாக ஆண்டு 11ஆம் ஆண்டிலேயே மக்கள் பொதுவாக எடுக்கின்றனர். இதன் மூலமாக ஆண்டு 12இல் எனக்கு உள்ள பாட சுமை குறைகின்றது, பாடம் குறைகின்றது. இதனால் நமது மனநிலையும் கொஞ்சம் மேம்படுகிறது. அதனால் வேலை சுமை குறைவாக இருக்கும் நீங்கள் முன்கூட்டியே எடுப்பதனால். அருமை. காருண்யா, நீங்கள் சொல்லுங்கள். எதிர்காலத்திலே தமிழை HSCயிலே ஏன் ஒரு பாடமாக எடுக்க வேண்டும் என்று ஒருவர் உங்களிடம் கேட்டால் நீங்கள் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? சாதாரண பாடங்களை போல் தமிழ் பாடமும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடமாக அமைகின்றது. அது 2 அலகுக்கு சமமானது. ஆகவே நாங்கள் ஒரு வருடம் முன்னே நாங்கள் தமிழ் பாடத்தை எடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் நாங்கள் அல்லது ஆண்டு 12இல் நாங்கள் மற்ற பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி நாங்கள் எங்களுடைய படிப்பின் சுமையை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு அது எங்களுடைய தாய்மொழி என்ற காரணத்தால் எங்களுடைய உறவினர்களுடன் இலகுவாக உரையாடுவதற்கும் நாங்கள் எங்களுடைய தமிழ் அறிவை வளர்ப்பதற்கும் நாங்கள் எதிர்வரும் சந்ததியினருக்கு எங்களுடைய தமிழ் அறிவை கொடுப்பதற்கும் தமிழ் பாடத்தை எடுப்பது சிறப்பு. ஜனனி, தமிழ் கல்வி நிலையம், அதாவது உங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது கண்டிப்பாக மகத்தானது. அதே நேரத்திலே உங்களுடைய பெற்றோரும் மிகுந்த உறுதுணையாக உங்களுக்கு இருந்தார்கள். இவர்களை தாண்டி மவுண்ட் ரீட் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகத்தினரை பற்றி அவர்களுடைய அந்த பங்களிப்பு, உதவி என்பது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உதவியாக இருந்தது? நீங்கள் இதை கேட்டும் போது எனக்கு முதலில் தோன்றியது, நான் ஆண்டு 9 அல்லது 10 இருக்கும் போதே நிர்வாக குழுவினர் எங்கள் வகுப்பிற்கு
அகராதிகளை வழங்கி ஏதாவது உதவி வேண்டுமென்றால் உடனடியாக எங்களை கேளுங்கள் என்று கூறியதுதான் எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது. இத்தோடு எங்களுக்கு ஏதாவது வகுப்பு ஆசிரியர்கள் செய்ய முடியாத வேறு ஏதாவது உதவி தேவை என்றால் அவர்களை அணுகினோம் என்றால் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுதான் எனக்கு அருமை. காருண்யா, நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பை பற்றி உங்களுடைய பார்வையிலே சொல்லுங்களேன். சமீபத்தில் அவர்கள் எங்களுடைய பாடசாலையில் ஒரு நூலகத்தை அமைத்து தந்தார்கள். அருமை. எங்களுடைய ஆய்விற்கான உசாத்தனைகளை அங்கே தேடிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அத்தோடு எங்களுடைய ஆய்விற்கு உதவக்கூடிய நூல்களையும் அங்கே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. சும்மா எங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது அங்குள்ள புத்தகங்களை எடுத்து நாங்கள் சும்மா எங்களுடைய வாசிப்பு திறனையும் வளர்த்துக் கொள்வதற்கு அந்த நூலகம் மிகவும் உதவியாக இருந்தது. அத்தோடு எங்களுக்கு பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள் ஆகிய நிகழ்வுகளுக்கு ஒரு இடம் தேவை என்றால் எங்களுடைய மவுண்டூர் தமிழ் பாடசாலை நிர்வாகம் எங்களுக்கு ஒரு இடம் அமைத்து தந்து அந்த அரங்கத்தை எல்லாம் அலங்கரித்து தருவார்கள். அருமை. அதாவது மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பது போல மவுண்ட் தமிழ் கல்வி நிலையத்தின் சார்பிலே இந்த பரீட்சைக்கு தோற்றிய 2 மாணவிகளும் வெற்றிகரமாக அதிதிறமை சித்தியை பெற்றிருக்கிறீர்கள். அது உங்களுடைய கல்வி நிலையத்துக்கு பெருமை, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு பெருமை, உங்களுடைய பெற்றோருக்கும் பெருமை, அதையெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்துக்கும் பெருமை. எனவே உங்களுடைய இந்த வெற்றி என்பது நம் எல்லோருடைய வெற்றி என்றும் சொல்லிக்கொண்டு, நிறைவாக நீங்கள் ஏதாவது ஜனனி விடுபட்ட ஏதாவது விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றீர்களா? என்னுடைய ஆசிரியர்களான ரங்கநாதன் ஆசிரியர், செல்வராஜி ஆசிரியை, ரதி ஆசிரியை, ராஜேஸ்வரி ஆசிரியை, சாந்தினி ஆசிரியை மற்றும் நிர்மலா ஆசிரியை ஆகியவர்களின் உதவியினால் மட்டுமே என்னால் அதிஉயர் சித்தியை பெற முடிந்தது என்பதை கூற விரும்புகின்றேன். அருமை. காருண்யா, நீங்கள் நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? எனது ஆசிரியர்களுக்கு நான் நன்றியை கூற விரும்புகின்றேன். குறிப்பாக கடந்த 6 வருடங்களாக எனக்கு தமிழை கற்பித்த திரு ரங்கநாதன் ஆசிரியர் மற்றும் திருமதி செல்வராஜி ஆசிரியரும் இப்பொழுது எனக்கு வாய்மொழி தொடர்பாடலுக்கு உதவிய திருமதி ரதி ஆசிரியருக்கும் நான் நன்றி கூற விரும்புகின்றேன். அருமை. நிச்சயமாக மவுண்ட் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய நிர்வாகத்தினர், நீங்கள் குறிப்பிட்ட உங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகள் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்களுடைய பணி என்பது இதோடு நிற்கவில்லை. தொடர்ந்தும் தமிழ் சமுதாயத்திற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். அது தமிழ் கல்வி நிலையத்திற்கு ஆசிரியர்களாகவோ, தொண்டர்களாகவோ, வழிகாட்டிகளாகவோ, அத்தோடு எங்களுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய நிகழ்வுகளிலே நீங்கள் தலைமையேற்று நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகளிலும் உங்களை அடையாளம் காண வேண்டும் என்றும் இந்த வேளையிலே வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.